மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் எனக்கும் உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. என்ன 2 நாள் ஆச்சு, இன்னும் வரவே இல்லை. அண்ணன் 2 நாளாவே சரியில்லையே, ஏன் ஒரு மாதிரியா இருக்காரு அண்ணே? என்ன என்ன என்னடா ஸ்கூல் எதுவும் லீவ் விட்டுட்டாங்களோ? இல்லையண்ணே, புள்ளையெல்லாம் போய்கிட்டு தானே இருக்குது. ஒருவேளை அன்னைக்கு நான் அப்படி நடந்துக்கிட்டது இல்லையே. அவன் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா தானே போனான். என்ன 2 நாளாயும் வரல, எனக்கு ஒரு வேலையும் ஓட மாட்டேங்குது, கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. கிளி மாதிரி பேசுவாங்க. 2 நாளா இன்னும் வரலையே. ஒருவேளை நான் இல்லாத நேரம் வந்துருப்பாளோ? டேய், நான் கடையில இல்லாத நேரம் யாராவது வந்தாங்களா கடைக்கு? கஸ்டமரானே? இல்ல, கஸ்டமரே இல்ல, வேற யாராவது. நம்மள தேடி யாருனே வர போறா? நம்மளே அனாதை போயிலே. அதானே, நம்மள தேடி யார் வர போறா? இந்த பொண்ணையா இன்னும் வரல, ஒரே குழப்பமா இருக்க. 2 நாள் ஆச்சு, ஏன் அந்த பொண்ணு வரல? அண்ணன் 2 நாளா வேலையே பார்க்கல. என்னே, வண்டி நிறைய பெண்டிங்ல கிடக்குன்னு. சரிடா, பார்க்கறேன்டா. ஏன் அந்த பொண்ணு இன்னும் வரல? ஒருவேளை நான் எல்லை தாண்டி போயிட்டேனா? நீ ஏன் ஒரு அனாதை? உனக்கு எதுக்குடா இந்த ஆசைலாம்? இப்ப பாரு, உன் மனசுக்கு அந்த படுத்த பாட்டை பாரு. இல்ல நீ உரிமையோட அந்த பொண்ணு தான் பார்க்க போக முடியுமா? இல்ல ஊருக்குள்ளதான் உன்னால போக முடியுமா? எவனாவது உன்னை ஊருக்குள்ள நடத்துவானாடா? ஆனா நான் ஏன் வெளியே போக மாட்டேங்க. என்னடா பண்ண போற? ஏன்டா வீணா ஆசையை வளர்த்துக்கிட்ட? அண்ணன் அந்த புள்ளைய தான் தேடுதாருன்னு நினைக்கிறேன். அந்த 9ஆம் நம்பர் பார்சல்டா. அண்ணா, அதை சரி பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ இந்த வண்டி தானே சரி பண்ணணும். அப்படியா? ஆமால, சரி 3ஆம் நம்பர் எடு. அண்ணே, 4ஆம் நம்பர்ண்ணே. ஆமால, இந்த வண்டி சர்வீஸ் பண்ணணும். நான் ஓட்டி பார்த்துட்டு வரேன். அண்ணே, கடை பார்த்துக்கடா, நான் வண்டியை மட்டும் ஓட்டி பார்த்துட்டு வரேன். ஓனர் வந்தா கொடுக்கணும்ல, நான் ஓட்டி பார்த்துட்டு வரேன். இன்னும் கொஞ்சம் மொல்லமா நடடி, ஸ்கூலுக்கு சீக்கிரமா போயிடலாம். ஸ்கூல்ல என்ன பண்ண போறா? ஏச்சப்பா, போற வழியில தான் அண்ணாச்சி கடை இருக்கு, கல்குனா வாங்கிட்டு போமா. 1 ரூபா இருந்தா பஸ்ல போயிருக்கலாம். இந்த நடராஜா வண்டி நடந்திருக்க வேண்டாம். அதுக்கு போதுக்கு உனக்கு துப்பு இல்ல, உனக்கு கல்கோனா. என்ன ஜவாய்ப்புல, உங்ககிட்ட 1 ரூபா இல்ல? இல்ல. இது அவ கூட வர பிள்ளைங்க தானே? அப்ப இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல எப்படி பொம்பளை பிள்ளைங்கிட்ட பேச. ஐயோ, எப்படி பேச, எப்படி ஆரம்பிக்க, எப்படி தெரிஞ்சுக்க. அதான் நம்ம மெக்கானிக் அண்ணே. ஏட்டி, இவனுக்கு தானட்டி அவ இன்னும் 200 ரூபா கொடுக்கணும். அவ கொடுப்பா, இவன் வாங்குவான். அவள் அது கொடுக்கறதாவது. எப்படி ஆரம்பிக்க, எப்படி கேட்க? இல்ல, கேட்ட வேண்டியதான். என்ன சைக்கிளா ரிப்பேர் பண்ணீங்க? ஒரு நடந்து போய்கிட்டு இருக்கிறாரா? சைக்கிள் எங்களுதுலனே, அது லியோனாக்குது. லியோனா பேரை கேட்டாலே என்னமோ பண்ணுது. எனக்கு என்னமோ பண்ணுது இந்த புள்ள பேரை கேட்டா. அவ கூட தானே போவீங்க, அதான் கேட்டேன். அதுவா, அவ தான் சைக்கிள்ல வருவா, அவ இப்ப வரல. ஏன்? அவளுக்கு காய்ச்சல். காய்ச்சலா? முந்தானத்தை நல்ல மழையில நனைஞ்சிருக்கா. எப்படி நனைஞ்சானே தெரியல, தொப்பு தொப்புன்னு நனைஞ்சிருக்கா. அது அவளுக்கு சளி பிடிச்சிட்டே காய்ச்சலாம். அவ அம்மா சொன்னாவ தெரியல வச்சி. அப்படியா? ஐயோ, அன்னைக்கு நினைஞ்சதான் பிரச்சனையா? சரிண்ணே, எங்க ஸ்கூல் நேரத்துக்கு நாங்க போறோம். சரிம்மா. காய்ச்சலா? ஓ, அன்னைக்கு மலையில நினைஞ்சோமே, அதான் பிரச்சனையா? இப்ப எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்க. எப்படி பார்க்க? கோயில் பக்கத்துல தானே வீடுன்னு சொன்னா. இனி காய்ச்சல்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்காமல இருக்க முடியாது. ஐயோ, என்ன பண்ணன்னு தெரியலையே. என்ன பண்ண, எப்படி பார்க்க? சரி, என்ன ஆனாலும் பரவாயில்ல, பார்த்துட்டு வந்துருவோம். அவளை பார்க்கணும்னு என்னால இருக்க முடியாது. இதுதான் அவன் வீடு. எப்படி பார்க்க? ஊர்க்காரங்க பார்த்தா நீ யார்டான்னு கேட்பாங்களே, நீ எதுக்குடா நிக்கன்னு கேட்பாங்களே. என்ன சொல்ல? இப்ப எப்படி நான் இவளை பார்க்க? ஐயோ, ரொம்ப நேரமா நின்ன ஊர்க்காரங்க வேற சந்தேகப்பட்டுறாங்களே. இவளை நான் எப்படியாவது பார்க்கணுங்க. எப்படி பார்க்க?
ஐயோ மாட்டிக்கிட்டேனே, என்ன பண்ண? ஐயோ யாருமா தம்பி நீங்க? யார் வேணும்? இல்ல, தண்ணி வேணும். தண்ணி வேணுமா? சரி இருங்க கொண்டார். சரி. ஊருக்குள்ள புதுசா தெரியுது, எந்த ஊர் கரவிய? அது பக்கத்து ஊரு, வண்டி விடுறதுக்கு வந்தேன். தாகமா இருக்காதா? வேற எங்க கேட்கணும்னு தெரியல. ஐயா அதுக்கு என்னம்மா, சும்மா இரு, நான் கோரிட்டு வரேன். இல்ல உன்னை இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையா, இந்த ஊர் மாதிரியும் தெரியலையா, அதான் கேட்டேன். ஆமா. சரி கொஞ்சம் இருண்ணே, செத்து இரு, நான் தண்ணி கோரிட்டு வரேன். இரு. சரி. பாவம் பாம்போட நிக்காம பாரு தண்ணி கேட்டுக்கிட்டு. ஆம்பளை பயிர்களே இப்படிதான் கேட்கறதுக்கு கூச்சப்படுவானுவன். எவ்வளோ அதை காய்ச்சடிக்கல, அப்புறம் எந்திரிச்சியா வெளியில வாரா? உள்ள போய் படு போ, சாயங்காலம் போல ஆஸ்பத்திரிக்கு போவோம். அந்த முத்துக்குமார் ஆஸ்பத்திரியில போய் ஊசி போட்டாதான் உனக்கு கேட்கும். அது என்னவோ தெரியல, அவர்கிட்ட போனா மட்டும்தான் உனக்கு கேட்குது. ஆஸ்பத்திரிக்கு வரவாளா? ஹாஸ்பிட்டலுக்கா? முத்துக்குமார் ஆஸ்பத்திரிக்கா? ஐயோ காய்ச்சல் ரொம்ப இருக்கும் உங்களுக்கு. இந்த வெண்ணி போட்டு தர, கொஞ்சம் ஆவி பிடிக்கியா? மேலுக்கு கெதியில சொல்ல சொல்ல எங்க வெளியில போயிட்டு இருக்கா பாரு. ஏ லியோ, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உசுரே வருது. காய்ச்சலா? காய்ச்சலா? ஆமா எனக்கு ரொம்ப காய்ச்சல். ஐயோ அன்னைக்கு மழையில நனைஞ்சது ஒத்துக்கலையா? ஆமா சளி பிடிச்சு காய்ச்சல். ரொம்ப காய்ச்சலா? கஷ்டப்பட்டுட்டியா? ஆமா ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஆமா, எங்க உங்களுக்கும் என்ன மாதிரி காய்ச்சல் வந்துட்டோன்னு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எனக்காக இப்பெல்லாம் கவலைப்பட்டது யாருமே இல்லடி. என்ன இவ்வளவு இவ்வளவு பாசமா இருக்க? உன்ன மாதிரிலாம் என்ன யாரும் நினைச்சது இல்லடி. நீ சொல்லும் போது எனக்கு என்னெல்லாமோ பண்ணுது. நீ இப்பெல்லாம் பேசும்போது எனக்கு என்னெல்லாமோ பண்ணுது. என்கிட்ட யாரும் இப்பெல்லாம் சொன்னது இல்லடி. எனக்கு காய்ச்சல் வந்துடும் கவலைப்பட்டியா? ரொம்ப பயந்துட்டேன். நாம ரெண்டு பேரும் சேர்ந்து தானே மழையில நினைஞ்சோம். அதான் நான் கஷ்டப்பட்ட மாதிரி நீங்களும் கஷ்டப்பட்டீங்களோ நினைச்சு ரொம்ப அழுதுட்டேன். தெய்வமே, இந்த புள்ளைய என்கிட்ட கொடுத்துரு. இந்த புள்ளைய என்கிட்ட கொடுத்துரு. நான் நல்லா பாத்துக்கிறேன். இந்த புள்ளைய என்கிட்ட கொடுத்துரு. இந்த புள்ளைய என்கிட்ட கொடுத்துரு. இன்னைக்கு கையில முத்த கொடுக்கல. உங்களுக்கு ஒண்ணும் செய்யல? இல்ல, அப்படி எதுவும் எனக்கு செய்யாது. தெய்வமே, இந்த பிள்ளைய என்கிட்ட கொடுத்துரு. நான் இதுவரைக்கும் எதுவுமே கேட்டதில்லை. எனக்கு நான் எதுவும் கேட்டதில்லை. இந்த பிள்ளைய என்கிட்ட கொடுத்து நான் நல்லா பாத்துக்குவேன். கணக்குல வச்சு பாத்துக்குவேன். எனக்கு இந்த புள்ள வேணும். இல்ல அழுவ, நீ தொடைப்பல்ல. நீங்க அழுத எனக்கு கஷ்டமா இருக்கு. இந்த பிஞ்சு கையால என் கண்ணீரை துடைப்பியா? எனக்கு காய்ச்சல் வந்தது நீ அழுதியா? எனக்காக அழுதியா? உன்ன மாதிரி என்கிட்ட யாருமே பாசம் வாய்ந்ததில்ல தெரியுமா? என்ன யாருமே தேடுனதே இல்லை. இந்த பிஞ்சு கைய என்கிட்ட கொடுத்துருதியா? இந்த பிஞ்சு கைய நான் நல்லா பார்த்துக்குவேன். இந்த பிஞ்சு கைய என்கிட்ட கொடுத்துருதியா? முத இந்த உலகத்துல என் கண்ணீரை தொடச்ச கை, முத என்ன அள்ளி அணைச்ச கை. இத்தனை வருஷம் இருக்கு என் கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஒரு கை வந்திருக்கு. இந்த கை என் கண்ணீரை துடைக்குது. இந்த கை என்ன அடைக்குது. இந்த கை எனக்கு வேணும். உன்னை தாயா பாக்குறேன். என்ன படிச்ச தாயா பாக்குறேன். நீ என் கூட இருந்துருதியா? நல்லா பாத்துக்க. இவ்வளவு நாளா வேதனையில் அழுது, இப்போ சந்தோஷத்துல அழுற. இந்த அழுகைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு.
ரொம்ப காய்ச்சலா? ஆமா. உன் காய்ச்சல் எனக்கு குடிக்க நான் வாங்கிக்கிடுதேன். நீ கஷ்டப்படாத, என்கிட்ட கொடுத்துரு, நான் வாங்கிக்கிடுதேன். வேண்டாம். இல்ல, உன் காய்ச்சல் எனக்கு கொடுத்துரு. கிட்ட தள்ளி வா. வேணாம். என்னால தாங்கிக்க முடியாது. நீ படுறதை என்னால தாங்கிக்க முடியாது. இந்த பாரு, இது வயிறும் கொஞ்சம் உடம்பு, எனக்கு ஒன்னும் பண்ணாது. கொண்டா, உன் காய்ச்சல் என்கிட்ட கொண்டா. ஆனா இவ்வளவு பெரிய வயிறும் பஞ்ச உடம்பு உனக்கு காய்ச்சல்னு ஊரு குழஞ்சு போயிட்டு தாங்கிக்க முடியல. வேண்டாம், நீ கஷ்டப்படக்கூடாது. என்கிட்ட கொடுத்துருதியா? நான் 2 நாளா உன்னை பார்த்தேன், நீ வரவே இல்லையா? பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகி போச்சுது. நினைச்சேன். சரி, கொண்டா, காய்ச்சல கொண்டா. மாட்டேன் மாட்டேன். உங்களுக்கு யாரு பாப்பா? எனக்கு அது எங்க வீட்டுல பாக்கிறதுக்கு ஆள் இருக்கு. உங்களுக்கு யாரு இருக்கா? நீ இருக்கல்ல, நீ இருக்கல்ல. வேண்டாம், உங்களுக்கு கஷ்டம் வேண்டாம், நான் போறேன். டேய், கொடுத்துட்டு போடி, கொடுத்துட்டு போடி. நீ எங்க போன? வெளில போவாத நம்மள. சரி, முத்துக்குமார் ஆஸ்பத்திரிக்கு போகணும், கிளம்பு. ஆஸ்பத்திரிக்கா? ஆஸ்பத்திரிக்கா கூட்டு போயிட வேண்டியதா? அந்த பிஞ்சு கையை எப்படி என் கண்ணீரை தொடச்சது? இல்ல, என்னானாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த புள்ள வேணும். உலகமே இருந்தாலும் பரவாயில்ல, உலகம் 1000 சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு இவ வேணும். உலகமே இருந்தாலும் உன்னை நான் என் கூட வச்சுக்குவேன். பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, உலகமே இருந்தாலும் நான் உன்னை விட மாட்டேன். எனக்கு இவ வேணும், எனக்கு இவ வேணும். நாம போற சவரியத்துக்கு ஒரு பஸ்ஸுக்கார பயிலும் வரமாட்டானுவேன். ஒரு பஸ் ஒரு ஆட்டோ வருதான்னு பாரு. மற்ற நேரம் 1000 பஸ் போவானுவேன். ஒரு பஸ்ஸுக்காரன் வரானான்னு பாரு. வந்து 1 மணி நேரம் ஆகுதே. ஆஸ்பத்திரி வேற அடைச்சிட்டு போயிடக்கூடாது முத்துக்குமாரு. எம்மா என்ன பண்ணனு தெரியலையே. பசியெல்லாம் வரலையே. ஏம்மா நடந்து போமா. அவளோட மேலே கைதுல போல எப்படி நடந்து போவா? நிக்கிற அழக பாரு. என் சொத்து, என் சொத்து, என் தோணை. ஐயோ, அவங்க அம்மா தப்பு பத்திரக்கூடாது. தம்பி தம்பி கொஞ்சம் நிக்கலா? என்னம்மா சொல்லுங்க. இல்ல எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. என்னம்மா சொல்லுங்க. தம்பி ஏதாவது ஆட்டோ பஸ் எதுவும் வருமா தம்பி? ரொம்ப நேரம் நிக்க பாத்துக்கங்க. என் மோவனுக்கு காய்ச்ச பாத்துக்கங்க 2 நாளா. அதான் ஆஸ்பத்திரியில கொண்டு காட்டலான்னு ரொம்ப நேரமா நிக்க ஒரு பஸ் எலவையும் காணும் பாத்துக்கங்க. அப்படியா? ஆட்டோ எதுவும் வரலையா? ரொம்ப நேரமா நிக்க தம்பி, ஒரு ஆட்டோவையும் காணும். வண்டியில என்ன வரீங்களா? ஐயோ தம்பி, உங்களுக்கு சிரமம் இருக்கு. ஐயோ நான் கேட்கதான் செஞ்சேன். சிரமம்லாம் ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு ஆச்சரியம் இல்லைன்னா வாங்க, நான் கொண்டு விடுதேன். ஏன் மவளும்லாம் இருக்கா? அதுக்கு என்ன, தாராளமா 2 பேருக்கு வரலாம், வாங்க. ஐயோ அப்படியா? நானே கூட்டு போயிட்டு கூட்டு வரேன், வாங்க. ஐயோ அது வந்து தம்பி உங்களுக்கு எதுக்கு சிரமம்? ஐயா அம்மா வாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வாங்க வண்டியில ஏறுங்க. நல்ல பயலா இருக்கு. சரிங்கம்மா வாரம். வாமா வா, வண்டியில ஏறுமா வா. ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கல. இல்லம்மா, நம்ம ஆட்டோலே போவோம். ஐயோ ஏண்டே அட்டியே, வாடி வாடி. அம்மா ஆட்டோலே போவோமா? ஏமா அதான் அந்த புள்ள கூப்பிடுதுல, வாயேன். எனக்கு அந்த வண்டி பார்த்தா பயமா இருக்கு. இது சாதா வண்டிதான், ஒண்ணு இல்ல, வாங்க. ஐயோ வாயண்டி, வா. அம்மா நீங்க ஏறுங்க, அவ ஏறுவா, வாடி. வாமா, ரொம்ப நேரம் காட்டு பகுதியில் நிக்க கூடாது. கண்ட குடிகார பயிரெல்லாம் வருவானுங்க. வா. அதான் அந்த தம்பி கூட்டு போறேன்னு சொல்றாவல்ல, கூட்டு போயிட்டு கூட்டு கொண்டு விட்டுருவேன். நம்ம ஊருக்கு நினைச்ச நம்மளாம் பஸ் கிடையாது. இப்ப போயிருவான். இனி கருக்கள் விட்டு போயிருமே, எப்படி வீட்டுக்கு வருவான்? அதுக்காக உனக்கு ஊசி போடாம வைக்க முடியுமா? அப்பல என்னத்துக்காக? சரி வா. சரி ஒரு ஆளுக்கிட்ட சேர மாட்டா பாத்துக்கங்க. ஆமா சரி ஏறுங்க. வா வா. சரி. உங்க எனக்கு வரட்டும். ஒண்ணு வேண்டாம். ஏமா எனக்கு இடம் இல்ல. முன்ன உட்காந்துக்கிட்டியாமா? பரவாயில்ல உட்காரு. ஏமா பின்னாடி இடம் இருக்கா? வா வா, அம்மா பின்னாடி பிடிச்சிருந்தேன், ஓடியா. பரவாயில்ல இதே உட்காரு. ஒண்ணு வேண்டாம். அப்படி சொல்லாத, கையை கொண்டா. அது
இவன் எப்போ முரட்டாளா இருக்கான்? என்னடா இவ்வளோ உயரமா இருக்க? டேய், இது என்னடா உடம்பாடா இது? இவன் யாருப்பா இப்படி இருக்கான்? மனுஷ பையதான், நான் தொட்டு பார்ப்போம். மனுஷ பையதான். ஆகா, கட்டுக்கோப்பா வச்சிருக்கான் ஐயா உடம்ப. 6 பேக் வச்சிருக்கீங்க. ஆமா. மெயின்டைன் பண்றீங்களோ? அந்த சிகரெட்டை கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா நான் கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கிடுவேன். சொல்லி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. டாக்டர் ஐயா, வாங்க தங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. என்ன சோமா இருக்கீங்களா? எங்க சோமா இருக்க? இவளுக்கு உடம்பு சரியில்லை, மழையில நனைஞ்சிருக்கா பார்த்துக்கங்க. ஒரே சளி காய்ச்சல், நைட்டு புள்ள தூங்கவே இல்லை, ஒரே குளிர் காய்ச்சல். ஏன் இன்னும் 2 நாள் கழிச்சு கூட்ட வேண்டியதானே? கை மருந்து கொடுத்தேன், செத்து கேட்டுச்சு. ஆனாலும் பொம்பளை புள்ள பத்தில நைட்டு வச்சிட்டு இருக்க கூடாது, அதான் ஒரு மாத்திரை கத்திர வாங்கிட்டு போட்டுமேன்னு வந்தேன். வேற என்னமா செய்யுது? தலைவலி, வயிற்று போக்கு ஏதாவது இருக்காமா? இல்ல, காய்ச்சல் மட்டும்தான். அப்போ சளி காய்ச்சல் தான், வேற எதுவும் இருக்காது. ஒரே நாசில இருந்து தண்ணி வடிது பார்த்துக்கங்க. சரி, அவ இருமும்போது நீங்க பக்கத்துல போகாதீங்க. பிறகு உங்களுக்கு வரும், ஒரு உங்ககிட்ட இருந்து மறுபடியும் அந்த பொண்ணுக்கு வரும். மாத்தி வந்துகிட்டே இருக்கும். அந்த புள்ளைய கொஞ்சம் தனியாவே வைங்க. தனியானா கொஞ்சம் அவளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கிடுங்க. நான் கொடுக்குற மருந்தை பிள்ளைக்கு தவறாம கொடுங்க. சரிங்க ஐயா. என்னங்க, இந்த மருந்து கொஞ்சம் எழுதியிருக்கேன், தவறாம வாங்கி கொடுங்க. புள்ளைக்கு சத்து பிடிக்காம இருக்கு, கொஞ்சம் சத்து மாத்திரை எழுதி தரட்டுமா? அது கையில காசு கொண்டுட்டு வரல, நான் அடுத்த திருப்பு வாங்கிக்கிட்டேன் டாக்டர். ஏம்மா, ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கு புள்ள, கொஞ்சம் சத்து டானிக்காதமா கொடுங்க. கொஞ்சம் மருந்தெல்லாம் எழுதி தரேன், சில பவுடர்ஸ் எழுதி தரேன், குடிக்கலா? ஐயோ, பில்லு போட்டுருவாங்கள. இப்போதைக்கு நீங்க அதை எழுதி கொடுங்க டாக்டர். என் தம்பி தான் பார்த்துக்கங்க. அப்படியா? எங்களுக்கு மெடிக்கல் இருக்கு, கீழே போனீங்கன்னா மெடிக்கலு, அங்க வாங்கிக்கிடுங்க. சரி, கொண்டாங்க. அக்கா, நீங்க பாத்துக்கிடுங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ, கையில காசு இல்லையே தம்பி. நான் பாத்துக்கிடுறேன், நீங்க பிள்ளை மட்டும் பாத்துக்கோங்க. டாக்டர், பிறவி எழுதிட்டாங்களே, நான் 2 நாள் கழிச்சு வரேன். ஏமா, புள்ள மெலிஞ்சு போயிருக்கா, சத்து பிடிக்கல, அங்க பாருங்க கழுத்து தள்ளிக்கிட்டு இருக்கு. நானே நினைச்சேன் அவளுக்கு உடம்பே சத்து பிடிக்க மாட்டேக்கு. ஒரு திருப்பு சத்து ஏறிட்டுனா அப்புறம் நீங்க வீட்டில் உள்ள பொருளை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா உடம்பு ஏறிடும். இப்போ நீங்க என்னத்தான் கொடுத்தாலும் அந்த பிள்ளைக்கு உடம்புல தேராது. ஏன்னா பசி வரணுமே, பசி வர்றதுக்கு சத்து டனிக்கெல்லாம் எழுதி கொடுக்க, முதல்ல சாப்பிட்டுட்டோம், அப்புறம் பாருங்க உடம்பு தானா வைக்கும். இப்போ எழுதி கொடுத்தது எவ்வளவு வரும்? ஒரு 2000 ரூபா வரும், அவ்வளவுதான். 2000 ரூபாயா? எந்த டாக்டர், அந்த பையன் வேற நான் வாங்கிட்டு வரேன்னு போயிருக்கேன். உங்க தம்பி தானே வாங்கி கொடுக்காரு, வாங்கிக்கோங்க. சரிங்க டாக்டர். சரி, அந்த பையனை போய் பார்த்துட்டு வருவோம். பாவம் 2000 ரூபாய் அடுத்த வீட்டு பிள்ளைக்கு செலவு வச்சுட்டேன். டாக்டர், வாங்கி மெடிக்கல்ல கொடுத்தேன், அவங்க செக் பண்ணிட்டு கொடுப்பேன்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. சரி, புள்ளைய கொஞ்சம் கண்ணு கத்துமா பாத்துக்கோங்க. சரிங்க டாக்டர். நெக்ஸ்ட் பர்சன் உள்ள வாங்க. பாரு, நான் அதுல நிறைய ஆப்பிள் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், வீட்டுல போய் சாப்பிடுன. பாரு, சத்து பொருள் நிறைய வாங்கி வச்சிருக்கேன், நேரத்துக்கு சாப்பிடுன. வேற எதுனாலும் என்கிட்ட கேளு, நான் வாங்கி கொடுத்துறேன். டாக்டர் சொன்ன மாதிரி உன் உடம்புல ஒண்ணுமே இல்லடி, இப்படியா இருப்பாங்க. இங்க பாரு, உத உடம்ப தேத்து, என்ன வேணும் கேளு, நான் வாங்கி கொடுக்கேன். எனக்கு நீ நல்லா இருந்தா மட்டும் போதும். அப்படியா? வேண்டாம். ஏம்மா, அந்த தம்பிகிட்ட நிக்காதம்மா. ஒரு உனக்குள்ள காய்ச்சலே தம்பிக்குள்ள தொத்திக்கிடும். ஒரு மாத்தி ஆஸ்பத்திரிக்கு அலைய வேண்டியதான். பரவாயில்ல, எனக்கு வந்துட்டு போட்டோம். லியோனா நல்லா இருக்கு. இனிமேல் இந்த பேர்ல முடிச்சிட்டு தான் நான் வேலையை ஆரம்பிப்பேன். தெய்வமே, நான் உங்ககிட்ட கேட்கறது ஒண்ணுதான், அவளை எனக்குன்னு கொடுத்துருங்க, நான் நல்லா பாத்துக்கிறேன், கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறேன். சின்ன பையன் சின்ன பொண்ண காதலிச்சா ஒரு பாட்டு வரும், காதல் பாட்டு வரும்.
என்ன ஆள போறந்தவளே. என்ன கிங்ஸ் அண்ணே வர ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கியே. அண்ணனை பார்த்தா அப்படி எடுத்துருது. அதுல என்னன்னே சந்தேகம்? இப்பெல்லாம் என்ன ஹாப்பியா இருக்கியனே. ஆமாடா, குடும்பஸ்தனாக போறேன்ல. இல்லடா, அது என்னமோ தெரியலடா, வேலை ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்த்தேனா அதனாலதான். ஏதோ குடும்பஸ்தனாக போறேன்ன மாதிரி சொன்ன மாதிரி. அப்படியா சொன்னேன்? இல்லடா, இப்ப கொஞ்சம் பிஸியா வேலை பார்க்கல அதனாலதான். 9 மணி ஆயிட்டுது. 8:30 ஆகுது. 8. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே? ஆமாண்ணே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே. 8 தானே ஆகுது. ஆமாண்ணே, 8:30 ஆகுது. இன்னும் ஒரு ஸ்கூல் பிள்ளைகள் போகலண்ணே. ஸ்கூல் பிள்ளை தானே 9 மணி. இன்னும் ஸ்கூல் பிள்ளைகள் போகலையே, அப்போ 8:30 மணி தானே. ஆமா. சின்ன பையன் சின்ன பொண்ணு காதலிச்சா ஒரு பாட்டு வரும், காதல் பாட்டு வரும். நீ சிக்னல் கொடுக்கவே வேண்டாம்டா. என் தேவதை, என் சாமி, என்ன பெத்தவா வந்துட்டா. எந்த அளவுக்கு கூப்பிடுதான்னு பாப்போம். ஐயோ, தொண்டை வலிச்சிடும். இது என்ன ட்ரெஸ்? என்ன எவ்வளவு பெரிய பொண்ணு தெரியுதா? நீதானே? நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. நல்லா இருக்குடி இந்த ட்ரெஸ், நல்லா இருக்கு. அண்ணன் என்னங்க இப்படி சாக்கா இருக்காரு? கண்ணு விழுந்துற போகுது. கண்ணு விழுந்துற போகுது. உங்க கண்ணு விழுந்தா ஒண்ணும் செய்யாது. ஒரு கண்ணு எல்லா கண்ணும் பட்டு போகட்டும். இந்த ட்ரெஸ்ஸுக்கு பேர் என்ன பேரு? இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையா? பார்த்த மாதிரி தெரியல. இது உனக்கு நல்லா இருக்கு. இதுக்கு பேர் என்ன பேரு? தாவணி. அப்படின்னா வயசுக்கு வந்த பிள்ளைல போடக்கூடியது. வயசுக்கு வந்த பிள்ளைகள் போடக்கூடியதா? அப்படின்னா ஆமா. ஐயோ, நல்லா இருக்கு. சரி, உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். சாப்பாடு கொண்டு வந்திருக்கியா? ஆமா. டேய் மணி, என்ன? இந்தா இந்த பேக்க போடு. என்ன இருக்கு? உனக்கும் உன் முதலுக்கு சேர்த்து சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். இதுல உனக்கு ஒரு கறியல் இருக்கு, எடுத்துட்டு ஒரு கறியில கொண்டுட்டு வா. எனக்குமா கொண்டு வந்திருக்க? இவங்க கூட இருக்கல்ல, அவங்க விட்டு எங்கேயும் போக மாட்டேக்கல பரவே. இந்தா இது சாப்பாடு இருக்கு, நீ ஒன்னு சாப்பிட்டு ஒன்னு கொண்டுட்டு வா. சரி. சரிடா, பின்னாடி மோட்டர் போட்டு விட்டுக்க. போய் சாப்பிட்டு போ, பசிக்கணும்ல. அண்ணா நீங்களும் வாங்களேன். நீ சாப்பிட்டு போ. சரிங்க அண்ணே. லியனா தேங்க்ஸ். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ போய் சாப்பிடு போ. சரி. ஃபர்ஸ்ட் டைம் வீட்டு சாப்பாடு. நான் அண்ணனும் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட்டு வரேன். வயிறார சாப்பிடு, நிறைய கொண்டு வந்திருக்கேன். வயிறார சாப்பிடு. இங்கதான் இவ கொண்டு இருக்கு. அப்புறம் என்ன, ஸ்கூலுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போற? போட்டு போலான்னு நினைச்சேன். எதுக்கு இதெல்லாம் போட்டுக்கிட்டு? பெரிய பிள்ளை மாதிரி தெரியும்ல. இல்ல, இன்னைக்கு நான் கிளாஸ்க்கே போகல. நான் போகல. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. மெய் மறந்து பார்த்தேன். பெரிய பொண்ணு மாதிரி இருக்க. என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. ரொம்ப அழகா இருக்க. சரி, நம்ம சாப்பிடலாமா? இல்ல, நீ வேணா சாப்பிடு. எனக்கு கொஞ்சம் சின்ன வேலை இருக்கு, நான் பாக்குறேன். அவ்வளவு சொல்லிட்டேன். மெனக்கிட்டு கொண்டு வந்திருக்கேன். எனக்கா கொண்டு வந்தியா? ஆமா, இன்னைக்கு நான் கிளாஸ்க்கு போகலல்ல, ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நானே பொங்குனேன். நீயே பொங்குனியா? பொங்க தெரியுமா? படிச்சுக்கிட்டேன், ஆசையா சமைச்சேன். ஃபர்ஸ்ட் டைம் வீட்டு சாப்பாடு, அதுவும் எனக்கு பிடிச்சவ கையால. சாப்பிடலாமா? சாப்பிடலாம். உன் அழக வர்ணிக்க வார்த்தையே இல்ல. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? தோணுது, பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. சரி, நீங்க சாப்பாடு எடுத்து வைக்க. இது பொது இடத்துல இருக்குது,
எவனாவது பார்த்தானா பெரிய பிரச்சனை பண்ணுவான். பொம்பளைய உள்ள வச்சிருக்கேன்னு. இரு, நான் சட்டை என்ன போட்டுட்டு வரட்டா? சட்டை போட்டுனா கடையை அடைச்சிட்டேன்னு நினைப்பாங்கல்ல. இல்ல, உனக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். நான் அப்படி ஒன்றும் சொல்லலையே. அப்போ சட்டை அடிச்சிடட்டா? அடைச்சா இல்ல, கடை லீவுன்னு நினைச்சிருவாங்க. ம் சரி. குப்புன்னு வைக்குத. நான் செய்யறது சரியா தப்புன்னு தெரியலையே. பயமா வேற இருக்கு. சரி, பரவாயில்ல, என்னன்னு பரவாயில்ல. அடிச்சுட்டு வரேனா? ம் சரி. சரி, வேற அடிச்சிட்டேன்னு. சரி, உட்காரு. நீங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு எடுத்து வைக்க. நல்லா இருக்கு. நீ எப்பவும் இதே மாதிரி போடுவியா? ஏன்? ரொம்ப பெரிய பொண்ணா, அம்மா மாதிரி தெரியற. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. சாமி மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. உன்னை பார்க்க அம்மா ஸ்தானத்துல வச்சு பார்க்கணும் போல தோணுது. நல்லா இருக்கு. அப்படியா? உங்களுக்கு பிடிச்சிருக்கல? ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப இனிமேல் நான் இப்படியே போடுறேன், சரியா? இப்படியே போட நல்லா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்குன்னா போடு. என் கிட்ட இருக்கும்போது மட்டும் போட்டா போதும். நல்லா இருக்கா? அமுதமா இருக்கு. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் போல இருக்கு. வேற அமுதமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு சாப்பிட்ட நான் சாப்பிட்டதே கிடையாது. செத்து போயிருந்துச்சுனாக்கு இன்னைக்குதான் உயிர் வந்திருக்கு. பிறந்தல இருந்து ஹோட்டல் சாப்பாடு ஃபர்ஸ்ட் டைம் நல்ல சாப்பாடு சாப்பிடுது. நீங்க பொங்கி சாப்பிட்டதே இல்லையோ? ரொம்ப ஒரு மாதிரியா இருந்ததுன்னா ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்கு மனசே இருக்காது. அப்போ மட்டும் கொஞ்சம் கஞ்சி காய்ச்சி குடிப்பேன். நேரம் இருக்காதுல்ல. என்னைக்காவது வண்டி வரலன்னா ஏதாவது குழம்பு வைப்பேன். எனக்கு தெரியாது, சும்மா கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாம் போட்டு வைப்பேன். அந்த பயிலுக்கு ஏதாவது காய்ச்சல் இருந்துச்சுன்னா வைப்பேன். மற்றபடி எனக்கு பெருசா தெரியாது. சும்மா கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிச்சுக்கிறது. ஆனா ஹோட்டல் சாப்பாடுக்கு அது எவ்வளவு அமுதமா இருக்கும். ஆனா நேரம் இருக்காதுல்ல. எனக்கு காலையில வந்தேன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் வேலை இருக்கும். சரி சரி, சாப்பிடுங்க. சரி, சாப்பிடுறேன். நான் ஒட்டி விடட்டா? ஆ, நான் ஒட்டி விடட்டா? அழுதுறேன். வேண்டாம். பரவாயில்ல, ஆனந்த கண்ணீர் தானே வரும். பரவாயில்ல. வேண்டாம். அப்படி எழுத பரவாயில்ல. கட்டி பிடிச்சா எழுதுறேன். பரவாயில்ல ஆ, பரவாயில்ல. நான் ஒட்டி விடுதேன், கொண்டாங்க. உங்க கை ஃபுல்லா கிரீஸா இருக்குல்ல, நான் சோறு ஒட்டி விடுதேன். சரி. நீங்க அழல. இதுக்கு அழக்கூடாது, சந்தோஷப்படணும். நல்லா இருக்கு. இப்போ இன்னும் ருசியா இருக்கு. இந்த கையில அப்படி என்ன தாண்டி இருக்கு. இந்த கை கண்ணீரை தொடச்சா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த கையால எனக்கு தொட்டா ஆனந்தமா இருக்கு. இப்ப இந்த கையால சோறு உருட்டினா சொர்க்கமே கையில கிடைச்ச மாதிரி இருக்கு. அப்படி இந்த கையில என்ன தாண்டி இருக்கு. தின்னு பாருங்க. திங்க தானே போறியா? கடிச்சிருவேன். அடியே சிரிக்க வச்சுட்டால. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. நானும் கூட்டு விடட்டா? ஆனா எனக்கு கையால ஊட்டக்கூடாது. கையால ஊட்டக்கூடாதா? அப்போ எப்படி ஊட்ட முடியும்? ஊட்ட முடியுமா? எப்படி டி? எனக்கு தெரியல. கையால ஊட்ட முடியும்? ஊட்டலாமே. எனக்கு தெரியல. சரி, முத நீ எனக்கு ஊட்டி விடு, அப்புறம் நான் அதே மாதிரி ஊட்டி விடுறேன். பேச்சு மாறக்கூடாது. சரி, அது எப்படி பேச்சு மாறுவேன்? நீ ஊட்டி விடு. சரி. பேச்சு மாறக்கூடாது. சரி, பேச்சு நான் மாற மாட்டேன். நீ எப்படி ஊட்டி விடுறியோ அப்படி நான் ஊட்டுறேன். சரி. ஓ, எனக்கு பதில் நீ சாப்பிடுறதா ஊட்டுறதா? ஓ, இருக்கணுமா? சரி 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 சரி. என்ன ஊட்ட போறியா? எப்படி? சரி சரி, நீ ஊட்டு. நான் ரெடியா தான் இருக்கேன்.